ஒரு மேட்ச்ல வந்து ஒரு அதிசயம் நடக்கலாம், ரெண்டு அதிசயம் நடக்கலாம். இந்த மேட்ச்ல ஃபுல்லா அதிசயங்களாவே நடந்துச்சு. இது வந்து ஆர்ஆர் பிசி மேட்ச். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் பட்டன் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் அதிசயம் 2 விக்கெட் முன்னாடியே விழுந்துச்சு. சூரியவன்சி விக்கெட் இயர்லயே எடுத்துட்டாங்க. அதுவும் யாக்கர் போட்டு விக்கெட் எடுப்புண்டான்னு எடுத்துட்டாங்க. 2வது விஷயம் ரியான் பராக் அடிச்சிட்டாருங்க. வருஷம் வருஷம் ஒரு இன்னிங்ஸ், குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடுறாரு, வருஷத்துக்கு ஒரு இன்னிங்ஸ். இந்த மாதிரி தான் ஆடுறாரு. நேற்று மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? இல்ல மேட்ச் வந்துட்டு நான் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வால் அவுட் ஆன வாட்டி சரி மேட்ச் முடிஞ்சது என்ன 90க்கு அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா துருவ் ஜுரல் எப்பயுமே நிப்பாரு எனக்கு தெரியும். ஆனா ரியான் பராக் வந்து சரி இன்னொரு 10 பால் ஆடுவாரு பயங்கரமா. ஆனா 50 பாலுக்கு 90 ஒரு செஞ்சுரி அடிக்காததே இந்த பிச்சில் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இந்த நம்ம அங்கே பாருங்க, அவங்க ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு வின் பண்ணிட்டாங்க. கடைசி ஓவருக்கு ஒரு பால் தான் போட்டிருக்காங்க, ஸ்பேர் வச்சு வின் பண்ணிட்டாங்க பட்சத்தில் எனக்கு இவர் அந்த டைம் எடுத்துட்டு தான் கொஞ்சம் இதா தெரியுது. பட் ஆனா அடிச்சிருக்காரு. டைம் எடுத்தது ஓகே தான். ஏன்னா அவரு ரொம்ப அவுட் ஆஃப் மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த 50 பால் ஓரளவுக்கு அவருக்கு நல்லா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாருன்னா சந்தோஷம். இல்ல ரியான் பராக் ஓகே, அந்த டைம்லாம் எனக்கு ஓகே. ரன்னு 50க்கு 90 அடிச்சிட்டாரு. அதை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி டெவான் ஃபெராரி 14 பாலுக்கு 47 அடிச்சிட்டாரு. இவங்க எங்க தெரியுமா மாட்டினாங்க? துருவ் ஜுரல் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு, ஒன் டே இன்னிங்ஸ் சொல்லலாம். டெஸ்ட் 30 பாலுக்கு 42ங்கிறது என்ன ரொம்ப ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் இது ஒத்துக்கவே முடியாது. ஓகே விக்கெட் போனாங்க, அதுக்கப்புறம் நின்று ஆடினாங்களாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் பேட்டிங் இருக்கே இவங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். சரி ஓகே, நான் இன்னொன்று கேட்கறேன். ஆர்ஆரோட பவுலிங் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்குங்கிறோம். கடைசி 2 ஆட்டமா சன்ரைஸோட ஒரு 230, இந்த ஆட்டம் ஒரு 225 ரன் சேசிங் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. சன்ரைஸோட கூட அபிஷேக் சர்மாவோட கேட்ச் 2 கேட்ச் விட்டான்னு சொல்லலாம். இந்த ஆட்டம் ஒரு கேட்ச் கூட யாரும் கொடுக்கல, கிளினிக்கலா அடிச்சாங்க. 2 மேட்சுமே கிளினிக்கலா. நம்ம அப்படி பார்த்தா வந்து ஆர்ஆரோட பவுலிங் வீக்கா இருக்கா? ஆர்ஆர் பவுலிங் பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா போடுறாங்க. இந்த பிரிஜித் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே அவங்களாம் நல்லா ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப இதுல பார்த்தோன்னா ஜோஃபர் ஆர்ச்சர் ஓகே ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகலாம். நான் டைப் போன மேட்ச்ல இருந்து ரொம்ப அடி வாங்குறாரு. உள்ள ஆடிட்டு இருக்கலாம். அதே மாதிரி போனாக்கு நல்லா போட்ட யஸ்ராஜ் புஞ்சா வந்து எதுக்கு உட்கார வச்சாங்க, மறுபடியும் கூப்பிட்டு வராங்க. சரி ஓகே, ரவி கிருஷ்ணா உங்களுக்கு முதல் 4 மேட்ச் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் எந்த மேட்ச் ஒழுங்கா போனது வெளியே உட்கார வச்சிங்க. அப்புறம் யஸ்ராஜ் புஞ்சா கொண்டு வந்தீங்க, அவர் சூப்பரா போட்டாரு. கேகேஆர் மேட்ச் 150 ரன் லோ ஸ்கோரிங் மேட்ச் நீங்க ஜெயிச்சீங்க. அது ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மேட்ச். கையில ஒருத்த கேட்ச் விட்டதுனாலதான் வந்து தோத்து போனீங்க. அந்த மேட்ச்ல யஸ்ராஜ் புஞ்சா சூப்பரா போட்டாரு. ரவி கிருஷ்ணா 4 ஓவருக்கு 50 ரன் பக்கமா கொடுத்துருந்தாரு. அதனாலதான் வந்து நீங்க உட்கார வச்சீங்க, யஸ்ராஜ் புஞ்சாவை கண்டினியூ பண்ணீங்க. இன்னைக்கு பாருங்க, போனாட்ட மேட்ச் டர்னிங் பண்ணதே யஸ்ராஜ் புஞ்சா தான். உடனே அவங்க உட்கார வச்சுட்டு ரவி கிருஷ்ணா இப்படிதான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் இருந்துட்டு இல்ல அவர் எடுத்துருக்குன்னு எடுத்து அவர் இப்படிதாங்க ரன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப முக்கியமான மேட்ச் அவருக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, 28 ரன் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சுச்சுவேஷன்ல ஆடும்போது அப்புறம் இந்த நிதிஷ் ராணா வந்தாருல, 10 நிமிஷம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நிதிஷ் ராணா வரும்போது சடேஜா கிளின்னு கிழிச்சிட்டாரு. அதனாலதான் அவருக்கு ஓவர் கொடுக்க முடியாம போச்சு. அதே மாதிரி ரவி கிருஷ்ணா இன்னைக்கு சிவியரா இருந்தா, பயங்கர சிவியரா இருந்தா கேட்கறாரு. ரவி கிருஷ்ணா போட்டாவே 6 தான் அடிப்புங்கிற மாதிரி ஸ்டெம்ப் விட்டு விலைக்கு நின்றுட்டாரு. நீ எப்படி குத்தி ஸ்டெம்புக்கு முட்டுதான் வந்து போட போறேன், நீ போடு, நான் விலைக்கு நின்றுக்கிறேன். நான் ஒரு சில பவுலர்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நான் கூட அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், வருண் சக்கரவர்த்தி ஸ்டெம்ப் விட்டு விலைக்கு நின்றுங்கடா, அடிச்சுக்கலாம்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ரவி கிருஷ்ணாக்கு விலைக்கு நின்றுட்டாரு. கேள்றது போடுற பாடெல்லாம் 6 மட்டும் தான் அடிச்சுட்டு இருந்தாரு. பயங்கரமா கேள்றேன். நான் கேள்றேன் ப்ரோ, உங்களுக்கு தான் என்ன கேள்றாரு நீங்க சொன்னது வந்து படையெடுத்து வர போறாரு. எனக்கு டீம் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே பார்க்கலாம், அவர் கொண்டு போகணும். இல்ல இந்த மேட்ச் ஏன் வின் பண்ணாங்க மெயினா பாக்குறேன்னா, பவர் பிளேல தான் மேட்சே விட்டாங்க. இந்த ஆர்ஆர் வந்து பவர் பிளேல 2 விக்கெட் 25 ரன்னும் என்னமோ ஒரு 2 விக்கெட். இவங்க ஸ்டாண்டர்டா ஓப்பனிங் காம்போ ஒர்க் ஆகுன்னு டெல்லிக்கு சொல்லிட்டே இருந்தோம்.
இன்னைக்கு ஓப்பனிங் காம்போ கிளிக் ஆச்சு, யாருமே பதட்டமே இல்லாம கீழே ஸ்மூத்தா அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு போயிட்டாங்க 5 பால் ஸ்கொயர்ல. இல்ல இந்த நானு ஓப்பனிங் ஸ்கொயர் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு டெல்லிக்கு. இல்ல ஆர்ஆரோட ரகத்தையுமே வந்து ஜெய்ப்பூர்ல வந்து ரொம்ப ஸ்லோ பிச்சா இருக்கு. ஒரு காலத்துல சன்ரைஸ் நல்லா ஆமா 156 அடிச்சுட்டு 4 விக்கெட் தான் போயிருக்கு ஆர்ஆர். பென் ஸ்டோக்ஸும் இன்னொரு பிளேயர் யாரோ ஆடிட்டு இருப்பாங்க, ரஷீத் கானு, புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல் எல்லாம் போட்டு அந்த 2 டிஃபனே பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த பிச்சு இவங்க மூலம் தேய்ச்சி, இந்த நம்ம ஊர்ல இருந்து சிமெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கு போயிட்டு அப்படி மூலம் பிச்சை தேய்ச்சி வச்சுட்டாங்க ப்ரோ. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். சூரியவன்சி அவுட் ஆகும் போதே நினைச்சிட்டேன், இந்த பராக் ஒரு 6 இப்படி நான் பாருங்க, அந்த 6 பேட்டிங் பிச் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது இருந்துச்சு எனக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமா ஐபிஎல் பாக்குறதுல ஐபிஎலோட பியூட்டியே என்னன்னா, ஐஸ் ஓவர் கேமிங் எப்பயுமே இருக்கும். 1-2 கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கும் இந்த 2 வருஷம் முன்னாடி. ஆனா லோ ஸ்கோரை சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவாங்க டீம்ஸ் எல்லாம். நிறைய டீம்ஸ் ஒரு நம்ம இப்ப பாக்குற லோ ஸ்கோரிங்ல மொக்கையா இருக்கு. அப்ப பாக்குற லோ ஸ்கோரிங்ல ஃபைட் பேக்கா இருக்கும். 19 வரைக்கும் போகும், 20 வரைக்கும் போகும். எந்த டீம் ஜெயிக்கும்னே தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். 2-3 பிச்சு சொல்லலாம். ஜெய்ப்பூர் சொல்லலாம், சென்னையில நடக்கிற மேட்சஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்கும். விடுங்க, தலைவர் எப்படி ஸ்டார் அந்த உடனே ஷைன் பண்ணா ஆஸ்திரேலியா மட்டும்தான் முடியும். பிளேயர்ஸ்னால மட்டும்தான் இப்படி முடியும். அந்த உடனே பெர்ஃபார்ம் பண்றது. ரன் கொடுத்துட்டாரு 4 ஓவருக்கு 40 ஸ்டார்க் மாதிரி ரன்னு கொடுத்துட்டாரு. ஸ்டார்க் இப்ப ரீசெண்டா இருக்க ஸ்டார்க் வந்து ரன்னு கொடுப்பாரு. ஆனா உனக்கு அஷூரா ஒரு விக்கெட், யாராவது முக்கியமான விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அன்எக்ஸ்பெக்டடா போட்டாரு அந்த ஜெய்ஸ்வால். இல்ல ரன்னு கொடுப்பாரு ஸ்டார்க். இப்ப ரீசெண்டா ரன்னு நிறைய கொடுக்குறாரு, ஆனா விக்கெட் எடுத்துருவாரு. ஏதோ ஒரு மேட்ச் சூப்பரா போட்டுருவாரு. எனக்கு ஸ்டார் கூட கைல் ஜேமிசன் வந்து இந்த சூரிய வச்சு ஏக்கர் போட்டான் ப்ளூ பிரிண்ட் கண்ணா, எனக்கு ஸ்லாட் எல்லாம் வந்து போடாதீங்க. ஃபர்ஸ்ட் பால் அந்த கைல் ஜேமிசன் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒரே ஸ்லாட்ல என்ன சூரிய வச்சு ஸ்லாட்ல வந்து பந்து போட்டுருக்கீங்க. அவன் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்றான், ஸ்லாட்ல பந்து போட்டு அடிக் பண்ணு. அதே மாதிரி அடுத்த பால் செம்ம ஏக்கரு. என்ன ப்ரோ அடுத்த மேட்ச்ல இருந்து யாரும் ஏதாவது ஏக்கர் போடுவாங்களா இல்ல மறுபடியும் ஸ்லாட் பாலுக்கு மறுபடியும் தாக்கி ஓப்பனிங் பவுலர் போடுற யாருக்கும் ஏக்கர் தெரியாது. புவனேஷ் ரொம்ப சம்மி, அவங்கள மட்டும்தான் போடுவாங்க. ஏக்கர் ஓடியாந்து ஃபர்ஸ்ட் பாலே யார் போட போறா? இந்த யாருக்கே பாத்தீங்கன்னா பேட்ல பட்டு அதுக்கப்புறம் தான் செம்பிள் பட்டுச்சு, டைரக்டா அடிக்கல. அதனால யார்கர் போடுறதுக்கு இன்னுமே ஒரு பயப்படுவாங்க. அடிச்சுவாரு சூரியவன்சிலாம். சரி ஓகே, நம்ம டிசி பக்கம் வந்தோம்னா அந்த பேட்டிங்ல பார்த்தோன்னா கொஞ்சம் நஞ்சம் பேட்டிங்ல நிறைய மாத்திட்டு இருந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த பேட்டிங் இத்தனைக்கும் 10 நிமிஷங்க கேஎல் ராகுல் நல்லா இருந்தாங்க. போயிட்டு இருந்த பேரை பிரிச்சு அந்த சின்ன பையன் ஒரு மேட்ச்ல டெபு பிடிங்கிட்டாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னல ஹாட் ஸ்டார் இருக்குன்னு நான் சொன்னல, நான் போன ப்ரிவியூலே சொல்லிட்டேன். ஏன்னா மிட் ஆஃப் த சீசன்ல இருக்காங்க. இது வந்து பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஈஸியா. அதனால அந்த சான்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. டெல்லி நல்லாதான் எடுத்திருக்காங்க. அப்படியே ஆடி இருந்தாங்கன்னா அந்த பையன் திருப்பி ஃபெயில் ஆயிருப்பான்னு தான் தோணுது. அன்னைக்காச்சும் புவனேஸ்வர் குமார் இன்டர்நேஷனல் பிளேயர் 10 நிமிஷம் இருப்பான். ஹெல்மெட்ல பட்டு பின்னாடி 4 போய் படுத்துருக்கோம். நீங்க தேர்ட் மேட்ல 4 போய் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஹெல்மெட்ல பட்டு. அப்படி ஸ்டார்டிங் பராக்காட்டு நீங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அதனால ஒரு நியூஸ் அது உண்மையா உட்கார வைக்க சொன்னாங்களா அதுன்னு தெரியல. சாதிக் பராக் இன்ஜூர்டுன்னு. அதனால வந்து அது உண்மையா இல்ல உட்கார வைக்கிறதுக்கான இந்த சடேஜா ஒரு சீசன் கோச்சிட்டு போயிட்டு தனியா ஒரு காசை குதிரை ரேஸ் பண்ணிட்டு இருந்தாருல இன்ஜூரின்னு சொல்லிட்டு, அது மாதிரியா கூட இருக்கலாம். எந்த கார் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து கீழே இருக்க டீமே ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னல அப்பயாச்சும் நம்புங்க, மேல இருக்க டீமே ஜெயிக்காது. அப்ப நீங்க மும்பை vs சிஎஸ்கே மேட்ச்ல மும்பை ஜெயிச்சிருமா? சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். மும்பை ஜெயிச்சு கான்டெஸ்டே கிடையாது. மும்பை ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு, சிஎஸ்கே ஜெயிக்காது. இல்ல நம்ம கான்டெஸ்ட் ஒன்று ஞாபகம் வருது. இப்படியே இவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பாதி மேட்ச் நம்ம பார்க்கவே தேவையில்ல. அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட் தான் வேஸ்ட் அத்தனை மேட்சும். ஜிடிக்கு சம வாய்ப்பு இருக்கு. மேல இருக்க டீமே இப்ப தோக்க ஆரம்பிச்சது. சாலிடா ஜெயிச்சுட்டே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு கான்டெஸ்டே எல்லாம் போயிருந்திருக்கும். பரவாயில்ல, எல்லாம் தோக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்க்கவே நல்லா இருக்கு. ஒரு ஆட்டம் ஆடினாருங்க பாருங்க. அந்த ஆட்டம் தேங்கப்போ விட்டு அந்த நடராஜனோட கடைசி பால் போச்ச 6. நடராஜன் என்ன பண்றதுன்னு தலையை வச்சு கையை வச்சு உட்காந்துட்டாரு. வந்து கேள்வி வந்து தலையை தட்டி தான் விட்டு போனாரு. நான் ஒரு 6 இன்னொன்னுமே பாக்குறேன். நீங்க ஐபிஎல் பாக்குறீங்க,
சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு மறுபடியும். இப்போ ஹென்ரிக்ஸ் லேசனார கூப்பிட்டே இருக்காங்க, டீம்ல வந்து கூப்பிட்டே இருக்க மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்குறேன். இல்ல 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 இப்ப இவங்க டெவான் ஃபெராரி ஆடிட்டாங்கன்னா மிடில் 2 பேர் ஆடிட்டாங்க. நீங்க பாரு அந்த ஹென்ரி டீமு கிளாஸ் போட மாட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா பேர் டீமா தனித்தனி பிளேயரா டேஞ்சர் பிளேயர் ஒட்டா செத்துனாதான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஆடுவாங்க. அது ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது மெண்டல் மாதிரி பேசிட்டு இருப்பான். வீடியோ முடிச்சிக்கலாம். ப்ரோ பெல்ஜியம் முன்னாடி ஒரு மைனஸ்னா டெனான் ஃபெராரி வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா அதான் ஒரு மைனஸா போச்சு. இப்ப டெனான் ஃபெராரா அங்க இன்ஜுரிக்கு முன்னாடி நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு. பவுலிங்கும் போடுவாரு, கீப்பிங்கும் பண்ணுவாரு, ஃபீல்டிங்ல பார்த்து பிடிப்பாரு. பவுலிங்கு இல்ல, அவர் பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுப்பாரு. அது என்ன நார்மலா தான் போடுவாரு, மாக்குற மாதிரி தான் போடுவாரு எப்பயாவது விடும். ஆனா போட்டா விக்கெட் விழுவோம். மாக்குற விட ஒரு விக்கெட் சான்ஸ் நிறைய இருக்கும். அது பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், கேள்விக்கு யாருமே கரெக்டா பதில் சொல்லல. ஒருத்தர் மட்டும் மேட்ச் முடிஞ்சு 12 மணிக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு 3 விக்கெட் ஸ்டார்க்கு எடுப்பாருன்ட்டு. அதனால யாரும் வின்னர் இல்லை என்பதால் நம்ம அடுத்தது பங்காளி மேட்ச் இருக்கு, ப்ரிவியூ இருக்கு, எல்லாம் வந்துருங்க அந்த வீடியோக்கு. எல்லாத்துக்கும் பாய். நன்றி, வணக்கம்.